தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு. இன்றைய தினம் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பித்தது. வாக்குப்பதிவு விறுவிறு என்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏமாற்றமே அளித்தது. ஏனென்று சொன்னால் வெயில் கொடுமை அதிகமாக இன்றைய தினம் இருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. வெப்பம் அதிகமாக இருந்தது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர பயந்தனர் என்று சொல்லலாம். அதிகாலையிலே சிலர் வாக்குகளை பதிவு செய்துவிட்டு வந்துவிட்டனர். ஆனால் காலை 9 மணிக்கு மேல் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக ஆரம்பித்தது. ஏறத்தாழ 4 மணி வரை வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே இருந்தது. சென்னையை பொறுத்தமட்டில் மிகவும் மோசம். மதியம் 3 மணி வரை அது 32% வாக்குகள் தான் பதிவாகியிருந்தன. சென்னையிலே 50% வாக்குகள் பதிவாகுமா என்பது கேள்விக்குறி. மற்ற தொகுதிகளில் 60% வாக்குகள் வரை பதிவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. வாக்குப்பதிவு மிகவும் மோசம், மந்தமாக இருந்தது என்று சொல்லலாம். இதில் வயதானவர்கள் வாக்களிக்க வரவில்லை என்றேதான் சொல்ல வேண்டும். வெயிலின் தாக்கம் காரணமாக வயதானவர்கள் வாக்களிக்க வரவில்லை. அவர்கள் திமுக அதிமுகவிற்கு வாக்களித்து பழகி போனவர்கள். இளைஞர்கள், இளம்பெண்கள், மாணவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் சற்று ஆர்வமுடன் வந்து வெயிலையும் பொருட்படுத்தாது வந்து வாக்களித்தனர். முதல் தலைமுறை வாக்காளர்கள் கூட சற்று ஆர்வமுடன் வந்து வாக்களித்தார்கள். இவர்கள் திமுக அதிமுகவுக்கு நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள். தேர்தல் பிந்தைய கணிப்புப்படி பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்பில் திமுக 37 தொகுதி வெற்றி பெறும், 39 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் வாக்குப்பதிவு மந்தமாக உள்ளது. வாக்கு சதவீத எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஆகவே திமுக 37 தொகுதி 39 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இழுபறி அனைத்து தொகுதிகளிலும் என்றே சொல்லலாம். அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இழுபறி. வெற்றி பெறுபவர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுவார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த வாக்கு இடைவெளி வித்தியாசம் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் திமுகவின் முன்னணி தலைவர்களான தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கலாநிதி வீராசாமி, கனிமொழி, திருமாவளவன் ஆகியோர் தோல்வியடையக்கூடிய சூழ்நிலையில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன், ஓ பன்னீர்செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன், டிடிவி தினகரன், சௌமியா அன்புமணி, ஜான் பாண்டியன் ஆகியோர் தோல்வியை தழுவக்கூடிய சூழ்நிலையில் உள்ளனர் என்றே சொல்லலாம். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புப்படி சென்னையில் 3 தொகுதிகளிலும் திமுக தோல்வியடையும் என்றே கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அங்கு வயதானவர்கள் வாக்களிக்க வரவில்லை. வெப்பத்தின் தாக்குதல் காரணமாக இளைஞர்கள், மாணவர்கள், இளம்பெண்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களித்துள்ளார்கள். ஆகவே தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று தஞ்சாவூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹுமாயூன் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் உள்ளார். அதேபோன்று மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள் முன்னணியில் உள்ளார், வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் சகோதரி கார்த்திகா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் உள்ளார். ஆகவே நாம் தமிழர் கட்சி குறைந்தது 3 முதல் 6 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று திமுக அதிமுகவுக்கும் இழுபறி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக அதிமுகவுக்கும் மற்ற தொகுதிகளில் 34 தொகுதிகளில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. ஆகவே தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றே சொல்லலாம். இது அதிமுகவிற்கு சற்று உற்சாகத்தை கொடுத்துள்ளது.